சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப. அதுல இன்னைக்கு ஜனநாயகன் ஒரு வழியாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்மளும் படம் பார்த்துட்டோம். திரை விமர்சனத்தை போட்டுடலாம். கௌதம் மேனன் மகள் மமிதா பைஜு சிறு வயதிலேயே அம்மா இறப்பை கண்டு பயந்த சுபாவம் உள்ளவராக வளர்கிறார். ஜெயிலராக இருக்கும் கௌதம் மேனனுக்கு ஜெயிலில் இருக்கும் தளபதி விஜய் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிறார். அவர் தன் மகளை மிக தைரியமாக இந்த சமுதாயத்தில் வளர்க்க வேண்டும் என நினச்சிக்கிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் எதிர்பாராத ஒரு விபத்தில் கௌதம் மேனன் இறந்து போயிடுறாரு. மமிதாவை வளர்க்கும் பொறுப்பை விஜய் ஏற்றுக்கொண்டு அவரை இந்த சமுதாயத்தில் மிக தைரியமான ஒரு பெண்ணாக வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் மமிதா தெரியாமல் வில்லன் செய்ய போகும் சதி திட்ட வேலையின் பையில் ஒன்றை பெற வில்லன் கேங் மமிதாவை பிடிக்க, பிறகு என்ன தளபதி மமிதாவை மீட்டு இந்த சதி திட்டத்திற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அந்த ஆடுற ஆக்ஷன் தான் இந்த படத்தோடைய மீத கதைங்க. தளபதி இந்த வெறும் வார்த்தை இல்லை, தமிழக மக்களின் கோடிக்கணக்கானவர்களின் எமோஷனல். இதை மே 4 அன்னைக்கு நிரூபிச்சிட்டாங்க. இவரெல்லாம் இனி நடிக்க மாட்டேன் என சொல்வது தமிழ் சினிமாவோடைய பிஸ்னஸுக்கு தான் ஆபத்து. காட்சிக்கு காட்சி 52 வயசு ஆனாலும் தூள் கிளப்பி இருக்கிறாருங்க தளபதி. அதிலும் ரசிகர்களாக அந்த ஒரு நிமிடம் நடன காட்சி அவர் ஆட்டத்தில் இனி பார்க்க முடியாது என்பதை எப்படி சொல்ல முடியும்? ரசிகர்கள் அவரின் ஆட்டத்தை மறந்து இனி சினிமாவிற்கு வரமாட்டாரா என்ற ஏக்கமே அதிகமாக எல்லாரோடைய ஆடியன்ஸோடைய ஃபேஸ்லேயும் தெரிஞ்சு. அதே போல் ஆக்ஷன் காட்சி, அதே எனர்ஜி, அதிலும் இடைவேளை அந்த ஃபேக்ட்ரி சண்டை காட்சி, கிளைமேக்ஸில் ரோபோட் சண்டை காட்சி என அனைத்துமே அடி தூள் மூமெண்ட்டு தான். ஃப்ளாஷ்பேக், தளபதி போலீஸாக வரும் காட்சி, அதிலும் அவர் முதலமைச்சர் ஆனதும் அதையெல்லாம் பார்க்கும்போது ரசிகர்களோட பர்சனலாக கனெக்ட் செய்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க. மமிதா பைஜுக்கும் விஜய்க்கு பிறகு படத்தின் முக்கிய கதாபாத்திரம் இவர் தான். விஜய் சொல்வதை கேட்காமல் சுதந்திரமாக வாழ வேண்டும் என காதல், அதன் பின் வரும் அசம்பாவிதம், அதிலிருந்து மீண்டும் விஜய் எதற்காக நம்மிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர் தைரியமான ஒரு பெண்ணாக மாறி கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பது என அவர் பங்கையும் சிறப்பாக செய்துள்ளார். பின்னர் பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ் கதாபாத்திரம் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஆஹா ஓஹோன்னு ஒன்றும் இல்லை. பாபி டியோல் கேரக்டர் அவர் ஏன் இப்படி மாறினார் என்பதற்கு ஒரு காட்சி வைத்திருக்கிறார் ஹெச் வினோத். உண்மையாகவே ஒரு கமர்ஷியல் படத்தில் இப்படி வில்லனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வைத்து நன்றாக இருந்துச்சு. ஆனால் அதற்காக அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் காட்டி எங்கெங்கேயோ கதையை கொண்டு சென்றது ஒரு கட்டத்திற்கு மேலே கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. படத்தோடைய முதல் பாதியில் இருந்து விறுவிறுப்பு, விஜய் ஃப்ளாஷ்பேக் வரைக்குமே நன்றாக சென்றது. ஆனால் அந்த மதம் சார்ந்த சண்டை ஒரு போர்ஷன் இருக்குது அந்த படத்திற்கு. முக்கியமாக இந்த கமர்ஷியல் களத்திற்கு கொஞ்சம் அந்நியமாகவும் இருந்தது. அதை தவிர்த்திருக்கலாம்னு தோணுச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் விஜய் அதிரடி ஆக்ஷன், அதை தொடர்ந்து ரசிகர்களுக்காக வைத்த அந்த சர்ப்ரைஸ், அந்த ஃபுட்டேஜ், இதெல்லாம் படம் முடியும் போது தளபதி விஜயை கொண்டாட வைக்கின்றது. மேலும் படத்தில் குழந்தைகளாக விஜய் பேசும் ஒரு காட்சி மிக முக்கியமான ஒன்று. அப்படியான ஒரு காட்சியை குழந்தைகள் பார்க்க முடியாதபடி சான்றிதழ் வழங்கிய பெரும் வருத்தம் தான். டெக்னிக்கலாக அனிருத் பின்னணி சூப்பராக என்றாலும் விஜய் அனிருத் காம்போவுக்கு இருக்கும் ஒரு கிக் இதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு தோணுது. அதோட ஒளிப்பதிவு பல இடங்களில் நன்றாக இருந்திருந்தாலும் ஒரு செட் ஒர்க் காட்சிகளில் கொஞ்சம் செயற்கையாகவே இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தா விஜய் விஜய் விஜய், இதற்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்லி ஃபார் விஜய் விஜயிசம் தான். மைனஸ் பாயிண்ட்னு சொன்னால் இரண்டாம் பாதி நிறைய விஷயங்கள் தனித்தது, கொஞ்சம் திகட்ட ஆரம்பித்தது, அது மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. மொத்தத்தில் ஜனநாயகன் விமர்சனம் கடந்து ஒரு விஜய் ரசிகர்கள் கொண்டாடும் படமாக வந்திருக்கு. இதிலும் ஃபேர்வெல் என்பதனால முழுக்க விஜயிசம் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு விஜய் பிடிக்கும்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 4/5. கீப் சப்போர்ட். நன்றி, வணக்கம். சினிகுழு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.